நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி ஆற்றிய உரையில் இடம்பெற்ற சிறப்பம்சங்களை தற்போது பார்க்கலாம். டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் மோடி 105 நிமிடங்கள் உரையாற்றினார். அதில் உலக நாடுகள் செமிகண்டக்டர் உற்பத்தியில் சாதித்து வரும் நிலையில் இந்தியா தற்போது அதில் தீவிரம் காட்டி வருவதாக தெரிவித்தார். அதன்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் செமிகண்டக்டர் சிப் சந்தையில் அறிமுகப்படுத்தப்படும் என பிரதமர் மோடி கூறினார். அணுசக்தி சார்ந்து பேசிய பிரதமர் நாட்டில் 10 புதிய அணு உலைகளில் 10 மடங்கு திறன் அதிகரிக்கப்படும் என தெரிவித்தார். அத்தியாவசிய பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரியில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படும் என கூறியதுடன் இது நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசாக இருக்கும் எனவும் அறிவித்தார். பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் 2047ஆம் ஆண்டுக்குள் $10 டிரில்லியன் பொருளாதாரத்தை ஏற்படுத்த சிறப்பு சீர்திருத்த நிர்வாக பணிக்குழு அமைக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். இளைஞர்களுக்காக 3.5 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் எனவும் பிரதம மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் தனியார் துறையில் புதிதாக வேலைக்கு சேரும் இளைஞர்களுக்கு 15,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி கூறினார். சட்டவிரோத குடிபெயர்தலை தடுக்கும் வகையில் இந்திய குடிமக்களின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் உரிமைகளை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என பிரதமர் உறுதியளித்தார். பெட்ரோல், டீசலுக்கு மாற்றாக சூரிய சக்தி, ஹைட்ரஜன், நீர் மற்றும் அணுசக்தியில் விரிவாக்கம் செய்யப்படும் எனவும் கடல் வளங்களை பயன்படுத்த தேசிய ஆழ்கடல் ஆய்வுகளையும் தொடங்க இருப்பதாகவும் பிரதமர் மோடி கூறினார். கோவிட் காலத்தில் தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டதை போன்று ஜெட் என்ஜின்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் என கூறிய பிரதமர் இதனை இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் இளைஞர்கள் சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.